தமிழன் பத்திரிகையில் இந்த தகவலை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இனவாதத்துக்கு இடமளியோம், அரசு உறுதியாக தெரிவிப்பு என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இந்த நாடாளுமன்றம் நேற்றைய தினம் கூடிய நிலையில் முதலாவதாகவே பேச வேண்டிய விடயமாக இனவாதம் அமைந்திருக்கிறது. நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்காக திட்டமிட்ட சூழ்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றன என்றும் எந்த காரணத்துக்காகவும் இனவாதம் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம், இனவாதத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி அரசியல் செய்ய வாய்ப்பளிக்கவும் மாட்டோம், அரசியல் நோக்கங்களுக்காக இனவாதத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிச நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதேவேளை நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த மாநாட்டின் போது இந்த விடயம் தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். கடந்த ஒரு வார காலப்பகுதியில் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்கான திட்டம் ஒன்று செயற்பட்டு வருகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே இனவாதத்தை தூண்டுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதுதான் அவரால் குறிப்பிடப்படுகிற விடயம். எனவே இன சமய வேறுபாடுகளின் அடிப்படையில் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கவும் இல்லை, இனவாதத்தை தோற்கடிப்பதற்காக மக்கள் பொறுப்பளித்துள்ள நிலையில் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம். இனவாதத்தை தூண்டி மீண்டும் நாட்டில் இரத்த ஆறு ஓடும் நிலைமை உருவாகினால் மிகவும் அபாய நிலை ஏற்படும். எனவே ஆரம்பத்திலே இதனை அடியோடு ஒழித்துவிட வேண்டும். அதற்கு தற்போதுள்ள சட்டங்களையே பயன்படுத்த முடியும். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடிய புதிய சட்டத்தை உருவாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் கொள்கை விளக்க உரை தொடர்பான முதலாம் நாள் விவாதம் நேற்று இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இனவாதம் தொடர்பில் எமது நாட்டு மக்களுக்கு சிறந்த அனுபவம் இருக்கிறது. கடந்த தேர்தல் காலத்திலும் எங்களுக்கு எதிராக இனவாதம், சமய அடிப்படைவாதத்தை பல்வேறு விதமாக பயன்படுத்தினார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த மத அனுஷ்டானங்களையும் மேற்கொள்ள முடியாது என்று கூறியவர்களை இன்று மீண்டும் இனவாதத்தை தூண்டி நாட்டை சீரழிக்க பார்க்கிறார்கள். அரசாங்கம் என்ற அடிப்படையில் ஒருபோதும் இனவாதம் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம். அதற்கு தற்போதுள்ள சட்டம் போதாது என்றால் புதிய சட்டத்தை கொண்டு வந்தாவது இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுப்போம். உதாரணமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நிர்வாக செயலாளரே இதுபோன்ற இனவாத கருத்துக்களை முன்வைக்கிறார். அவரின் பேஸ்புக்கை பார்த்தால் விடுதலை புலிகளின் சின்னத்தை பிரபலியப்படுத்தும் வகையில் பதிவிட்டுள்ளார்கள். ஐக்கிய தேசிய கட்சி நகரசபை உறுப்பினர் ஒருவர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அவரின் சமூக வலைதளத்திலும் இதுபோன்ற பதிவுகள் இருக்கின்றன. போலீசார் இது தொடர்பில் முறையான நடவடிக்கை எடுப்பார்கள். நாங்கள் கருத்துரிமையையும் ஜனநாயகத்தையும் மதிக்கிறோம். எங்களுக்கு எதிராக சகலரும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கலாம். அந்த விடயங்கள் எமக்கு பொருட்டல்ல. ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக இனவாதத்தை பயன்படுத்த வேண்டாம். சிலிண்டர் சின்னத்தில் தேர்தல் போட்டியிட்டவர்களும் போட்டியிடவிருந்தவர்களுமே இது போன்ற பதவிகளை இட்டு வருகிறார்கள். இதற்கு இடமளிக்க முடியாது. ஒருவர் பயங்கரவாத அமைப்பை பிரபலியப்படுத்தும் நோக்கில் செய்து வருகிறார். 2011 ஆண்டு ஆகஸ்ட் 29 தேதி அப்போதைய அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலில் பயங்கரவாத அமைப்புகளின் சின்னங்கள், கொடிகள், பெயர் பலகைகள் பிரபலியப்படுத்த முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை மீறி செயற்படுவர்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. எந்த காரணத்துக்காகவும் இனவாதம் மீண்டும் தலைதூக்குவதற்கு இடமளிக்கவும் மாட்டோம். இனவாதத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி அரசியல் செய்ய வாய்ப்பளிக்கவும் மாட்டோம். உயிரிழந்த குடும்பத்தவர் ஒருவரை நினைவு கூற முடியும், அதனையும் திரிவுபடுத்த முயற்சிக்க கூடாது. நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். மக்கள் சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் சகலரதும் குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் செயற்பாடுகளையும் அரசாங்கம் விரைந்து செயற்படுத்தி வருகிறது. எங்களின் செயற்பாடுகளுக்கு எதிர் தரப்பினரால் ஒத்துழைப்பு வழங்க முடியும் என்றால் எதிர்க்கட்சி தலைவர்களினாலும் ஒத்துழைப்பு வழங்க முடியும். வளமான நாடு, அழகிய வாழ்க்கை என்ற வேலை திட்டத்துக்கு அமைய ஒவ்வொரு துறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. வங்குரோத்தான நாட்டை நாங்கள் பொறுப்பேற்றோம். உற்பத்தி பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப எதிர்பார்க்கிறோம். விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மீனவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆட்சியை பொறுப்பேற்கும் போது ஒரு நெல் மூட்டை கூட இருக்கவில்லை. விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கு ஒரு பொறிமுறை இருக்கவில்லை. அதன் காரணமாகவே அரிசி விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டது. சத்தோச மற்றும் இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தினூடாக அரிசியை இறக்குமதி செய்வதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலைமையில் தொடர்ந்து சந்தையில் இருக்கும் அரிசி விலை மற்றும் அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கிறது. மேலும் அரிசி இறக்குமதி செய்யக்கூடிய சகலருக்கும் அனுமதி வழங்கி நிலையான தீர்வை பெற்றுக் கொடுப்போம். பொருளாதார துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியின் காரணமாக நிவாரணம் பெறும் நிலையில் அநேகமான மக்கள் தொகுதியினர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெவ்வேறு நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் மக்களின் வாழ்க்கையில் இயல்பு நிலையை ஏற்படுத்த தொடர்ச்சியான நிலைபெறான வேலை திட்டத்தை கடந்த அரசாங்கம் பின்பற்றி இருக்கவில்லை. அதன் காரணமாக அஸ்வசும நலம்புரி தொகையை பெறும் நபர்களுக்கான நிவாரணத்தை தொடர்ந்தும் நீடிக்க அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வசும நலம்புரி நிவாரணங்களை பெறும் 4 லட்சம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் செயற்பாடுகள் எதிர்வரும் 31 தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் அஸ்வசும கொடுப்பனவை எதிர்வரும் மார்ச் மாதம் 31 தேதி வரை நீடிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபத்து நிலையில் இருக்கும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு மேலும் ஒரு வருடத்துக்கு இந்த அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வறுமை கோட்டின் கீழ் மேலும் 8 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்பட்டு வந்தது. அவர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட 8,500 ரூபாவை 10,000 ரூபாய் வரையில் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிதும்
பாதிப்படைந்துள்ள 4 லட்சம் மக்களுக்காக 15,000 ரூபாய் கொடுப்பனவை 17,500 ரூபாய் வரையில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதேபோன்று அஸ்வசுமு கப்பால் மாதாந்த முதியவர் கொடுப்பனவு, சிறுநீரக நோயாளர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு, மாற்றுத் தேவையுடையோருக்கான மாதாந்த கொடுப்பனவுகளையும் தற்போதுள்ள தொகையை விட அதிகரிப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறது. இந்த பொருளாதார நெருக்கடியினால் பாடசாலை மாணவர்களே அதிகம் பாதிப்படைந்திருக்கிறார்கள். இலவசமாக கல்வி என்று கூறிக்கொண்டாலும் கல்விக்காக பெற்றோர் பெரும் செலவு செய்ய நேர்ந்துள்ளது. பொருளாதார நெருக்கடியினால் 55% மாணவர்களுக்கு கல்வி அறிவு இல்லாமல் போயுள்ளதாக ஆய்வுகளில் கூறப்படுகிறது. அதன் காரணமாக அஸ்வசும கொடுப்பனவை பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக 6,000 ரூபாய் கொடுப்பனவை அடுத்த பாடசாலை தவணையிலிருந்து பெற்றுக் கொடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோரை இழந்த மாணவர்கள், சிறுவர் இல்லங்களில் இருக்கும் சிறுவர்கள், மாற்றுத் தேவையுடைய சிறுவர்களும் பொருளாதார நெருக்கடியினால் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்க தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. 1994 ஆண்டிலிருந்து இதுவரையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள சகல பட்டதாரிகள் தொடர்பிலும் முறையான முழாய்வுகளை மேற்கொண்டு அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம். பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடன் கலந்துரையாட தயாராக இருக்கிறோம் என்ற கருத்தினையும் அவர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார். அதேபோன்று தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைக்குள் பாரதூரமான சிக்கல் நிலைமை இருக்கிறது. அவற்றை சரி செய்து வருகிறோம். தற்போது தட்டுப்பாடாக இருக்கும் சோடியம் பைகார்பனேட் மருந்து பிரச்சினைக்கு எதிர்வரும் குறுகிய நாட்களில் தீர்வு வழங்கப்படும். மேலும் சில மருந்துகளின் தட்டுப்பாட்டுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் தொடர்ந்தும் கவனம்